சர்க்கார் திரைப்படத்தில் ஜெயலலிதாவின் பெயரை தூக்கி எறிந்துவிட்டு இன்று அதிமுக நலத்திட்டங்களை பயன்படுத்துவதா என அதிமுக தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் ஆனந்த், சர்க்கார் பட பேனர்களை கிழிக்காமல் இருந்திருந்தால் அதிமுக ஆட்சியை இழந்திருக்காது என சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். பேனரை கிழிக்காம இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பேனர் தலைவர் சர்க்கார் பேனரை கிழிச்சதுனால தான் நீங்க விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. அது நீங்க கிழிக்காம இருந்திருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க தானே இருந்திருப்பீங்க அடுத்தாப்புல. நீங்க அந்த ஒரு பேனரை கிழிச்சதுனால தான் நீங்க இல்லை. எங்க அண்ணன் சிரிக்கிறார் பாருங்க, கரெக்டு தாண்டான்னு நினைக்கிற மாதிரி சிரிக்கிறார். ஏன் இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் தலைவர் தளபதி, எங்களுடைய உயிர் மூச்சு தாடி அனைத்தும் தலைவர் தான். எங்களுக்கு வேற இதற்கு அதிமுக அறிக்கையின் வாயிலாக கண்டனம் தெரிவித்துள்ளது. அதில் விபரீத யோகத்தில் ஆட்சிக்கு வந்துவிட்ட மாய மோகம் தலைக்கேறி வாய்க்கு வந்ததையெல்லாம் அமைச்சர் ஆனந்த் பேசுவதாக தெரிவித்துள்ளது. அரசியல் புரிதலற்ற 107 அறிவிலிகள் அவையை ஆக்கிரமித்து இருப்பதால் அந்த அலங்கோலத்தை கேட்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சாடியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இயற்பெயரை பயன்படுத்தி தவறான வகையில் அரசியல் ரீதியாக சித்தரித்து ஒரு படம் வந்தால் தொண்டர்கள் விடுவார்களா என வினவியுள்ளது. ஜெயலலிதாவின் பெயரை அன்று திரைப்படத்தில் தூக்கி எறிந்துவிட்டு இன்று அரசியல் லாபத்திற்காக அதிமுகவின் நலத்திட்டங்களை பயன்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த குப்பை சர்க்கார் படத்திற்காக 2 நாட்கள் அதிமுகவால் ஃப்ரீ ப்ரமோஷன் கிடைத்ததற்காக வருந்துவதாகவும் தெரிவித்துள்ளது.